ஹலோ ப்ரோ எங்க இருக்கீங்க? நான் லொகேஷனுக்கு வந்துட்டேன் ப்ரோ. நானும் லொகேஷன்ல தான் இருக்கும். எங்க? இங்க. ப்ரோ வாங்க. நீ வா இங்க. இல்ல ப்ரோ இந்த பக்கம் தான் போணும். லொகேஷன் இங்க தான் காட்டுது. நீ வா இங்க. வரவா? டேய் என்னடா நீங்களும் பைக் டாக்ஸி ஓட்டுறீங்க? அரே சாலா எல்லா தமிழ் ஆளும் இதுதான் கேக்குது. நீலாம் வண்டி ஓட்டுதானியா? நாங்களாம் வண்டி ஓட்ட கூடாதா? எங்களுக்கு வாய் வயிறு இல்லையா? அப்படி நாங்க வேணா தமிழ் ஆள் தான் வேணும்னா போடு, இதுல போடு. தமிழ் ஆள் தான் வேணும்னு போடு. வந்தா போ. சரிடா கோவப்படாத, போலாம். ஓடிபி யார் சொல்லுவா? அதுக்கு இன்னொரு ஆளை கூட்டிட்டு வரட்டுமா? சரி உக்காண்டே. 4131. இறங்கு. டேய் அங்கடா. எனக்கு லொகேஷன் இங்க தான் காட்டுதோ. 10 அடி தான்டா இருக்கும். அப்ப 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரியா? நான் அந்தே போயிருந்தா. 10 ரூபாய் பணம், நான் போடுற பெட்ரோல் பணம் இல்லையா? இது நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. நீங்கள் டயல் செய்த எண் திரும்பவும் கட் பண்றான். இன்னும் ரிங்டோன் பக்கத்துல கேக்குது. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. என்ன பண்ற? பாரு கட் பண்ண திரும்ப வந்துனே இருக்குப்பா. நான் தானே உனக்கு கால் பண்ணுகிறேன். நீ எதுக்கு எனக்கு கால் பண்ற? பைக் புக் பண்ணல வா. இந்த மாதிரி விளாண்டுக்கிறான் பத்தியா? ஓடிபி சொல்லணும். ஓடிபிலாம் வேணாம், அண்ணன் உன்னை நம்புறேன். நீ போ. நம்புறியா? நீ ஓடிபி சொன்னாதான் நமக்கு ரூட் தெரியும். அண்ணனுக்கு தெரியாத ரூட்டே இல்லை. சரி நான் ஆர்டரை கேன்சல் பண்ணிக்கிறேன். அங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு காசு கொடுத்துரு. சரியா? காசுலாம் கன் மாதிரி வரும். பாத்து பண்ணா ஆம்பல. கேன்சல் பா. காலைல இருந்து வெயிட் பண்றோம், ஒரு பொண்ணு கூட வர மாட்டேங்குது. பூரா ஆம்பளை பசங்களாவே வராங்க. இது யாரு? பாத்திமா பேகமா? தோ வர வேகமா. मैम बाइक टैक्सी फातिमा बेगम ओटीपी मैम 1431 உட்காருங்க மேம். ஒன் சைடா டபுள் சைடா? உங்க விருப்பம் மேம். போலாமா மேம்? தினமும் இதே ரூட்ல தான் போவீங்களா? ஆமா. டெய்லி ஒவ்வொரு வண்டியில போறதுக்கு ஒரே வண்டியில போனா உங்களுக்கு சேஃப்டி தானே? அதுக்கு நானே உங்களை பிக் பண்ணி ட்ராப் பண்ணிடுறேனே. சரி பாப்போம். ஓகே மேம். இங்கதான். என்ன மேடம் காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இங்கதான் நிறுத்துங்க. எங்க மேம் இருக்கீங்க? ஆமா இங்கதான் இருக்கும். தினமும் வருவீங்களா? வரலாமே. என் கூட 2 பேர் இருக்காங்க, அவங்களே கூப்பிட்டுமா? ஃபோர்ஸா? ஓகே மேம். டேய் ஆம்லடா நீ? ஆமாடா. பாய்ஸ் வாங்கடா. இறங்குடா. தினமும் வந்து பிக்கப் பண்ணிக்கிறான் நம்ம சாயவன். வேகம்னு வேகமா வர நீ என்கிட்டயே நம்பர் கேக்குறான் சாயவன். கொஞ்சம் வண்டி ஓரமா நிறுத்தேன். ஏன்னா கொஞ்சம் வண்டி ஓரம். என்னண்ணா 2 நிமிஷம் வண்டி ஓரம் நிறுத்தேன். எங்கண்ணா போற? நமக்கு தெரிஞ்சவங்க உள்ளகிறாங்க. ஒரு 2 நிமிஷம் போயிட்டு வந்துட்டு ஒயின் ஷாப். நோ வாண்ணா, டைம் ஆகுதுண்ணா. 2 நிமிஷம் இதோ வந்துடுறேன். நோ வந்துடுவியா? 2 நிமிஷம் வந்துடுறேன். ஆல்ரெடி குடிச்சுட்டுக்கிறான், 10வதுக்கு இன்னும் குடிக்க போறான். 2 நிமிஷம்ட்டு போனா 12 நிமிஷம் ஆகுது. தம்பி எவ்வளோ நேரம்ண்ணா? 2 மினிட்ஸ்பா.
எவ்வளோ நேரம்ண்ணா 2 minutes பா. நான் எவ்வளோ நேரம்ண்ணா ஆகும் 2 minutes. போலாமா? நோ 2 நிமிஷம் போனேன். எவ்வளோ நேரம்ண்ணா? 2 நிமிஷம் தான் பாச்சு. 2 நிமிஷம் தான் ஆச்சு. வா. நோ இங்கேருந்து எப்படிண்ணா போகிறது? நீ இங்கேருந்து அப்படியே போய் லெஃப்ட் போய் ரைட்டு போய் யூ டர்ன் போட்டு ரிவர்ஸ் எடுத்து மேலே போய் கீழே வா. மேலே போயிட்டு கீழே வரப்பா. சார் லொக்கேஷன் வந்துட்டேன் சார் நான். அங்கேயே இருப்பா, அதோ வந்துட்டேன்பா. சரி சார் சார் வாங்க வாங்க வா. தம்பி நீ தானாப்பா? ஆமாண்ணே. கொஞ்சம் கையெடு, இந்த கை கொஞ்சம் எடு. இருப்பா வந்துடுறேன். ஊருக்கு போறாரு போல. பாப்பா ஃபோன் எடு, ஃபோன் எடுப்பா, ஃபோன் எடுப்பா. என்ன ரொம்ப வெயிட்டா இருக்கும். பாருப்பா வந்துடுறேன். இவ்வளோ வருஷம் எப்படி நான் வண்டி ஓட்டுவேன்? வரேன்பா, போலாம்பா. ஏங்க ஆ பாப்பா அப்படியே அம்மா வீட்டுல விட்டுருங்க. வரேம்மா. குழந்தை தூக்கினாரா? இந்த மாமா கூட உட்காந்து. மாமாவா? போலாம்பா, போப்பா. போலாமா? ஏண்டா இதெல்லாம் டெம்போ நினைச்சா இல்ல பைக் நினைச்சா? இவ்வளவு பொருள் ஏத்துறீங்களா? நான் எப்பவுமே இப்படிதான்ப்பா போவேன். எப்பவுமே பட்டாம போறியா? இவ்வளவு வெஸ்டா எப்பறம் நான் பைக் ஓட்டுறேன்? அப்படியே வந்துறியா? ஒண்ணா போயிடலாம். பிஞ்சுரும் செருப்பு எவ்வளோ முதல்ல நிக்கலாம். நோ இன்னும் எவ்வளவு தூரம் தானே கூட்டணும்? இப்ப வந்துச்சுப்பா. இடம் வந்துச்சா? இல்ல இட்லி கடை வந்துச்சுப்பா. இட்லி கடையா? ஒரு 2 நிமிஷம் போய் இட்லி மட்டும் வாங்க வந்து. நோ மதியம் வந்தனா அவன் கூட பாருண்ணா விளக்கே வச்சுச்சுண்ணா. இவ்வளவு நேரமா நான் சுத்தி வச்சு நிப்பேன். 2 நிமிஷம் 2 இட்லி மட்டும் வாங்க வந்து. சீரம்ப வேணா போ. உனக்கு ஒரு 2 இட்லி சேர்த்து வாங்க. எனக்குலாம் எதுவும் வேணும். நான் இப்போனா கறி தோசை சூப்பரா இருக்கும். கறி தோசையா? நோ நீ போய் சாப்பிடணா. போனா டைம் ஆகுது போனா. பாத்தியா நோ நேரம் அண்ணன் கூட பழகிட்டு சாப்பிட மாட்டேன்ற பத்தியா கூட எல்லாம் ஒண்ணு நான் கைய ஒண்ணா. நீ போய் சாப்பிடணா. போனா கலக்கி சொல்லிட்டா ஒரு ஆம்லெட் ஆஃப் பாயில் ஆச்சும் சாப்பிடு. நோ என்ன நீ தொலை பண்ற? நீ வந்து மாடு மாதிரி வந்து ஓட்டு ஹெல்த் பாக்கணும். சரி நான் பாத்துக்கிறேன். நீ வாங்கி வீட்டு போறியா? நான் இங்க இருந்து அப்படியே கிளம்பிட்டு கோதாவரி இது பக்கத்துல இருக்கு. வாங்கிட்டு வந்து சரி சீரப்ப வேணா போ. ரொம்ப பாசக்கார பையனா இருப்பான் போல. குடிகாரனாலே ரொம்ப பாசக்காரங்களா தான் இருப்பாங்க போல. இந்த மாதிரி ஆளை பார்க்கும் போது தான் தெரிஞ்சு. ஜி நான் லொகேஷன் வந்துட்டேன் ஜி. கணபதி ஸ்ட்ரீட் தானே? கரெக்டா வந்துட்டியா? வந்துட்டேன். சரி வெயிட் பண்ணு, நம்ம ஒய்ஃப் வரும், அதை பிக்கப் பண்ணிக்கோ. நம்ம ஒய்ஃபா? பண்ணிடலாம் ஜி, பிக்கப் பண்ணிடலாம். பர்சனுங்க ஓடிபி ஜி. ஓடிபி உனக்கு அனுப்பியிருக்கேன் பாரு. ஓடிபி எனக்கு அனுப்பிருக்கீங்களா? ஓடிபி கஸ்டமர் தானே சொல்லணும். என்ன சொல்றீங்க? அரே கன்ஃபார்ம் பண்ணதான் கேக்குது. கன்ஃபார்ம் பண்ணிருக்கா? சரி ஒரு நிமிஷம் இருங்க. 4432. சரியா இருக்கும். நம்ம ஒய்ஃபை சேஃபா கொண்டு வா ஜி. நம்ம ஒய்ஃப் சொல்லிங்க, சேஃபா கொண்டு வந்தது என் பொறுப்பு. டீகே சீக்கிரமா வர சொல்லுங்க ஜி ஒய்ஃபை. ஒய்ஃபே பிக்கப் பண்ண சொல்றேன். பேசுறோன்னு பார்த்தா சைடு மித்துருது. ஏதோ சைடு ஆண்டி தான் வரப்போகுது போல. என்ன மெசேஜ்? என்ன 0 பேலன்ஸ் ஆச்சு? ஆர்டர் கேன்சல் ஆச்சு. கால் பண்ணி பார்ப்போம். என்னடா நம்பர் போல? டேய் ஸ்கேமாடா நீங்க? இதுலயுமாடா? இவன் அவன் ஒய்ஃப் நம்ம ஒய்ஃப்னு சொல்லும் போதே யோசிச்சிருக்கணும். ஓடிபி என்னையவே சொல்ல வச்சிட்டாங்க. இன்னொரு ஆர்டர் வருது. ஹலோ பைக் டாக்ஸி. ஜி நான் லொகேஷன் வந்துட்டு கால் பண்ணட்டுமா? நீங்க தான் இருப்பீங்களா லொகேஷன்ல? நம்ம ஒய்ஃப் இருக்கும். நம்ம ஒய்ஃபா? டேய் எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க இந்த மாதிரி? இருடா உங்களை போலீஸ் சொல்றேன். நிறுத்துப்பா. இந்த தெரு தான் அண்ணன் வீடு. வந்துச்சானா? இறங்கு. எவ்வளோ நேரம்? சாரிப்பா அண்ணன் ரொம்ப சுத்தம் பண்ணல. பரவாயில்ல நான் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காசு கொடுங்க. எவ்வளோ பாச்சு? ஒரு 350 ரூபாண்ணா. 400 ரூபா தரேன். உன் நம்பர் என்கிட்ட இருக்கு. அண்ணன் போட்டு விட்டோம். நீ போவா? நோ காசு வாங்காம எப்படி நான் போக சொல்றேன்? அண்ணன் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சுப்பா. அதனால அண்ணி ஃபோன் தான் அனுப்பேன். காயிலேருந்து சுற்றிக்கிறேண்ணா. காசு இல்லைன்னா எப்படின்னா? காசு விஷயத்துல தண்ணி மாதிரி இருக்கும். நம்பி தான் இது பண்றேன். நான் எவ்வளோ நேரம்னாமா? 2 minutes. திரும்பவும் 2 minutes. காசு வருமா?